வங்கதேச தலைநகர் டாக்கா விமான நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்க்கின்றோம். வங்கதேசத்தின் தலைநகர் டாக்கா சரக்கு முனையத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதனால் விமானங்களின் சேவை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. டாக்கா விமான நிலையத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதால் அங்கு விமான சேவை என்பது தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சரக்கு முனையத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்க்கின்றோம். வங்கதேச தலைநகர் டாக்கா விமான நிலையத்தில் சரக்கு முனையத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்தை அடுத்து அங்கு விமான போக்குவரத்து சேவை என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் விமான நிலையத்தில் பற்றிய தீயை கட்டுப்படுத்தும் பணியில் அந்நாட்டு தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டிருப்பதாகவும் முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. விமான நிலைய தீயணைப்பு வாகனங்கள் மூலம் உடனடியாக தீயை கட்டுப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றும் தற்போது விமானங்களின் சேவை என்பது ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். வங்கதேச தலைநகர் டாக்கா விமான நிலையத்தின் சரக்கு முனையத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்தின் காரணமாக பயணிகளின் விமானங்களின் சேவையும் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. விமான முனையத்தில் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். நாம் பார்க்கக்கூடிய காட்சியானது வங்கதேச தலைநகர் டாக்கா விமான நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்து. வானூக்கி கரும்புகை எழுந்திருக்கக்கூடிய சூழலில் விமான நிலைய வளாகத்தில் ஏராளமான மக்கள் அந்த தீ விபத்து நடந்த பகுதியை பார்த்து கொண்டிருக்கின்றனர். மேலும் அங்கு தீயணைப்பு வாகனங்களும் நின்றிருக்கின்றன. தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த தீ விபத்து காரணமாக பயணிகள் விமான சேவைகளும் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. விமான நிலையத்தில் அனைத்து பயணிகளும் வெளியேற்றப்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய செய்தியாக நாம் பார்க்கின்றோம். வங்கதேச தலைநகர் டாக்கா விமான நிலையத்தின் சரக்கு முனையத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த பயங்கர தீ விபத்தின் காரணமாக அந்த பகுதியை கரும்புகை சூழ்ந்து காணப்படக்கூடிய காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. சுமார் பல அடி உயரத்திற்கு கரும்புகை எழுந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் விமான நிலையத்தின் வளாகத்தில் ஏராளமான மக்கள் அந்த தீ விபத்து ஏற்பட்ட பகுதியை பார்த்து கொண்டிருக்கின்றனர். மேலும் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். அங்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது.